ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎஸ்கே டைரிஸ். இன்றைக்கி காக்ரா சாட் அப்படிங்கிற ஒரு குஜராத்தி சாட்டோட பேஸ் காக்ரா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். காக்ராக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டைகளாக்கி சப்பாத்தி நடத்துகிற மாதிரி நடத்தி ஒரு கட்டர் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துட்டு தவா ஹீட் ஆனதும் ஒவ்வொரு காக்ராவும் தவாவில் சூடாக போட்டு எடுக்கணும். 2 தடவை திருப்பினதுக்கப்புறம் ஒயிட் லேயர்ஸ் குட்டி குட்டியாக ஒயிட் டாட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு நல்லா அமுக்கி அமுக்கி விட்டோன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக அது வெந்துடும். திரும்ப பேக் சைடு போட்டு அதே மாதிரி மஸ்லின் கிளாத்தால் அமுக்கி விட்டோன்னா 2 பக்கமும் கரகரப்பான காக்ரா ரெடி. இதே மாதிரி எல்லா காக்ராஸும் நம்ம தவாவில் போட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட காக்ரா சாட்டுக்கு தேவையான காக்ராஸ் ரெடி ஆகிடும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்குள்ளே வேணுன்றப்ப எடுத்து சாட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு காக்ராவை நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூங்க.